ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து எங்கே பண்ணுவோன்னா சைனாவில் பண்ணுவாங்க. இந்த கேக் நேம் வந்து சைனா ஸ்டீம்டு கேக்கு. அங்கே வேறு பேர் இருக்கும், இங்கிலீஷில் இதான் இது பேர். வாங்க இப்போது நம்ம சைனா ஸ்டீம்டு கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேக்கில் இந்த மாதிரி ஹோல்ஸாக தான் இருக்கும், தேன்கூடில் இருந்த மாதிரி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சைனீஸ் ஸ்டீம்டு கேக் பண்ணதுக்கு நான் 1 கப் ரெகுலராக நம்ம சாப்பிட்ற அரிசியை ஊற வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி தான். அது ஒரு 3 மணி நேரம் நல்லாவே ஊறட்டும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நல்ல மிக்சியில் நம்ம மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவே ஈஸியான கேக் இது. மாற்றியாச்சு. இப்போ நல்லாவே ஒரு மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரிசியை ஃபுல்லாக. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இந்த லூக் வார்ம் வாட்டராக இருக்கட்டும், ரொம்ப சூடு தண்ணி வேண்டாம், லைட் சூடு இருக்கும்ல அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஈஸ்ட் போட்டேன். இப்போ ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போது இது அப்படி 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். நல்லாவே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியை நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் கொஞ்சம் எனக்கு தேவையான சுகர் நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சால்ட்டு, சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகரையும் ஆட் பண்ணிட்டு நல்லாவே ஒரு சுற்றி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில். நம்ம இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த அரிசி மாவு பேஸ்ட்டு, சுகரு, சால்ட் எல்லாம் போட்டதை நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸ்ட்டு நல்லாவே ஆக்டிவேட் ஆகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்ட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு மிக்சரில் நம்ம இப்போ இந்த ஈஸ்ட்டு அப்படி நம்ம ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டை ஊற்றிடுங்க ஃபுல்லாக. இப்போ ஈஸ்ட்டை ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லாவே ஒரு ஸ்பூனையோ ஸ்போக்கே வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படி ரெஸ்ட் விட்ருங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லாவே ரெஸ்ட் விட்ருங்க இந்த பேட்டரை. இப்போ இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த மாவை அப்படி விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த அரிசி மாவு மிக்சரு ஒரு 2 மணி நேரம் போல் நல்லாவே ரெஸ்ட் கொடுத்தாச்சு. பாருங்கள், இது ஸ்ட்ரக்சர் அந்த ஆப்பமாவு ஸ்மெல் வரும். நல்லாவே ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது அப்படி இருக்கட்டும். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லாவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. உள்ள தண்ணியை நல்லாவே பாயில் ஆகட்டும். மோல்டு எடுத்துக்கோங்க. அந்த மோல்டில் 1 டீஸ்பூன் ஆயில் இல்லாட்டி 1 டீஸ்பூன் கீ போட்டு, நெய்யோ ஏதோ ஆயில் ஏதோ போட்டு நல்லாவே எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம க்ரீஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லாவே க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி மாவு அந்த பேட்டரை இதில் அப்படியே ஊற்றிடலாம். இப்போ அந்த அரிசி மாவு மிக்சர் இப்போ இதில் ஊற்றியாச்சு. இப்போ இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த மிக்சர் தூக்கி உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த மிக்சர் தூக்கி உள்ளே வச்சாச்சு. இது அப்படி ஒரு 40 நிமிஷம் போல் அப்படி குக் ஆகட்டும், நல்லாவே வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி ஒரு 40 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சைனீஸ் ஸ்டீம்டு கேக்கு 40 நிமிஷம் கழித்து பார்த்தேன், வேகலை. இப்போ கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே தாண்டிட்டு கரெக்டாக இப்போ வெந்திருக்கு. நம்ம இப்போ இறக்கிட்டு நம்ம ஆறுன பிறகு நம்ம பீஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெளியே எடுத்தாச்சு. நல்லாவே கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம கேக் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு நம்மளோட சைனீஸ் ஸ்டீம்க்கு காரிட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். ஒரு 2 தட்டு தட்டி விட்டுட்டு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் அந்த கேக் இருக்கும். அந்த சைனீஸ் ஸ்டீம் கேக்கு உள்ள. இப்போ மொத்தமாக நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் அவங்கள்ட்ட. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சைனீஸ் ஸ்டீம் கேக்கை நம்ம பீஸ் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் அந்த கேக் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் உள்ளே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஒரு ஹோல்ஸ் ஹோல்ஸாக குட்டி குட்டியாக இப்படி தான் இருக்கும். தேன் கூடில் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எல்லா கேக்லேயுமே அப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள் இதை இப்படி தான் இருக்கும். இந்த தேன் கூடில் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். பாருங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா பீஸ்லேயுமே அப்படி தான் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.